ஒரு நபரை கைது செய்வதா இருந்தா நான் என்ன செயல்படுத்துறேன் இல்ல நான் என்ன பேசுறேன் என்பதை வைத்து தான் கைது செய்யணும் இல்லையா. போலீஸுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு அதனால் உங்களை கைது செய்யணும்னு சொல்றதா இருந்தா இந்த கூமுட்டத்தனத்தை ஐயா ஸ்டாலின் போன்ற அறிவு படைத்த முதல்வர்கள் செய்கிறார்களே நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அவர் நிறைய அறிவாளி ஐயா ஸ்டாலின் அவர்கள். இப்படிப்பட்ட கேலி கூத்து விஷயங்களை செய்யும் போது அவர் மீது இருக்கிற நன்மதிப்பே எனக்கு கெட்டு போயிருச்சு. இன்னும் ஒரு அடிப்படை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க உள்ளே நுழையக்கூடாது, டீன் கிட்ட பர்மிஷன் வாங்கணும். நான் சொன்ன சக மனிதனாக நான் போய் ஒரு மருத்துவ இடத்துல ஒரு சந்தேகத்தை கேட்பதற்கோ டீன் கிட்ட போய் தானம் செய்வதற்கான வழிமுறை என்ன கேட்பதற்கு இதுக்கு எதுக்கு டீன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும்? சரி, அப்படியே டீன் கிட்ட பர்மிஷன் வாங்கினா நான் போய் டீன் கிட்ட தானே கேட்க முடியும், அதுக்கு உள்ள விட்ட தானே கேட்க முடியும்னா. அவர் விளக்கம் சொல்றாங்க, காவல்துறையினுடைய ஏசி இன்ஸ்பெக்டர்லாம் அது என்ன பண்ணணுங்க, நீங்க இந்த மருத்துவத்திற்கு கிட்னி தானம் என்ன செய்யணும்னா நான் சொன்னேன், ஐயா தயவு செய்து போலீஸ் வேலையை பாருங்க. மா சுப்பிரமணியம் ஓட்டப்பந்தய வீரர், அவர் ஓட்டப்பந்தய வீரரை பார்க்கணும். அவர் மருத்துவத்துறைக்கு அமைச்சராக போட்டதுனால தான் அதை கிட்னி திருட்டு என்று சொல்லாதீர்கள், கிட்னி முறைகேடு என்று சொல்லுங்கன்னு திமுக பாதுகாக்கிற மாதிரி பேசுறாரு. அதனால அவரவர் அந்தந்த வேலையை பாருங்க. டீனுக்குள்ள வேலை என்னன்றது அவர் நாம் போய் பார்க்கணும்னா இவ்வளவு விளக்கமா சொன்ன பிறகும் உங்களை நாங்கள் அரெஸ்ட் பண்றோன்றாங்க. இப்போ அப்பதான் கேட்டேன், எதுக்கு அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா, அது நீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு அங்க போன பிறகு சொல்லுவோம். எங்க போன பிறகு போலீஸ் ஸ்டேஷன் உங்களை கூட்டிட்டு போயிருவோம்ல, அப்போ சொல்லுவோம். எங்க எதுக்கு அரெஸ்ட் பண்றேன்னு உங்களுக்கு தெரியலையான்னு கேட்கிற மறுபடியும் நான் இல்ல இப்ப சொல்ல மாட்டோம். இது அடிப்படையான கொஸ்டின் தெரிவிக்கணும்ல அவங்க. இதை விட ஒரு நகைச்சுவை அல்லது இதை விட ஒரு மனவேதனை காவல்துறை என்று பார்க்கும்போது வேற யாருக்குமே வராது. இவ்வளவு தரம் தாழ்ந்த காவல்துறையை வெறும் வெறுப்புக்காக என்னை கைது செய்ய வேண்டும் என்று ஐயா ஸ்டாலின் நினைக்கிறார் என்றால் இது மாதிரி ஒரு மோசமான முன்னுதாரணம் ஆட்சி இருக்காரு. இவர்களெல்லாம் ஜனநாயகத்தை வாய்களியே பேசுவதும் திமுக ஆட்சியில் தான் சமூக நீதி சமத்துவம் பேசுறதெல்லாம் சமூக நீதிக்கும் சமத்துவத்திற்கும் நியாயத்திற்கும் தர்மத்திற்கும் சாவுமணி அடிக்கக்கூடிய ஆட்சியை ஸ்டாலின் நடத்துகிறார் என்பது இந்த மாதிரியான செயல்பாடு முறையற்ற கைது இது வெளிப்படுத்துகிறது. இது ஒரு பக்கம்.